வணக்கம், ஐம் டாக்டர் அரவிந்த், ஹோமியோபதி. ஒரு டாபிக் என்னென்னா, அதாவது சிஎஸ்ஓஎம், கார்னிக் சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ் மீடியா. இது வந்து நம்மளோட காது பகுதியில் உள்ள ஏற்படுத்திய ஒரு அலர்ஜி. அதாவது 2லேருந்து ஒரு 3 வாரம் வரைக்கும் இந்த அலர்ஜி அப்படியே இருக்கும். நம்ம காதுக்குள்ளே வீக்கம் அடையும் நடுப்பகுதியில். அதாவது நம்ம காது பகுதியில் பார்த்திங்கன்னா டிம்மேனிக் மெம்பரின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து வீக்கம் அடைந்து என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்கும். சலம் வச்சு வெளியே எல்லாமே பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா நீரை அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும். முக்கியமாக பெயின் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல டிம்மேனிக் மெம்பரத்தில் வந்து பல்ஜி ஆகும் இடத்துல ஃபுல்லாமே. அதனால் வந்து நம்ம வெளிப்பகுதியில் வந்து எல்லாமே ஃபுல்லாக காது வலி சுற்றி நம்ம அந்த ஹெட்லேருந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மேண்டிபிள் வரைக்கும் சின்ன ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெயின் அதிகமாக இருக்கும். இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா கார்னிக் சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ் மீடியா நம்ம காது பொருள் ஏற்படுகிற ஒரு தோல் அலர்ஜி சொல்லலாம். அது முக்கியமாக அதாவது கொலஸ்ட்ரிமா என்னென்னா நம்மளோட நடுக்காது பகுதியில், அதாவது காதுக்கு பின்னால் உள்ள குழலில் பார்த்திங்கன்னா ஏற்படுகிற ஒரு தோல் வளர்ச்சி, அதுதான் கொலஸ்ட்ரிமா. இந்த கொலஸ்ட்ரிமா வந்து முக்கியமாக வந்து நம்ம வீக்கத்தை அதிகமாக வீக்கத்தை ஏற்படுத்தி பெயின் அதிகமாக நம்மளுக்கு கொடுக்கும். இதுதான் இந்த கொலஸ்ட்ரிமா. இந்த கொலஸ்ட்ரிமா பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்மளோட சதை வளர்ச்சி தான் முக்கியமாக காரணமாகிறது. இப்போ சிஎஸ்ஓஎம், அதாவது கார்னிக் சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ் மீடியா என்னென்னா, இது வந்து 2 டைப்பாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா பாதுகாப்பான சிஎஸ்ஓஎம், பாதுகாப்பற்ற சிஎஸ்ஓஎம். இந்த பாதுகாப்பான சிஎஸ்ஓஎம் என்னென்னா, கொலஸ்ட்ரிமா பார்த்திங்கன்னா இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு வந்து இதுக்கு அலர்ஜி இருக்கா இல்லையா பார்க்கறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. இதே வந்து பாதுகாப்பற்ற சிஎஸ்ஓஎம், அதாவது இது முக்கியமாக வந்து இந்த கொலஸ்ட்ரிமா வச்சு தான் அது உள்ளடக்கியிருக்கு. அப்போ தான் நான் வந்து அலர்ஜி சதை வளர்ச்சி வந்து அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மளோட இந்த சிஎஸ்ஓஎம் வந்து என்னென்ன அறிகுறிகள்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எரிச்சல் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். தூக்கமின்மை இருக்கிறனால கூட வரலாம். காதுகள் ஏற்படும் சத்தம் வரலாம். காது வலி, ஒரு பக்கம் மைக்ரைன் பிரச்சனை இருந்தாலும் வரலாம். கழுத்து பகுதியில் ஏற்படுற பிரச்சனைலாம் வரலாம். காது நிரம்பியில் உணர்வு, காதில் பார்த்திங்கன்னா ஒரு திரவம் தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க ஆரம்பிக்கும். காய்ச்சல் அதிகமாக இருக்கும். வாந்தி, வயிற்றுப்போக்கு, எரிச்சல், சமநிலை இல்லாத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. சில டைம் பார்த்திங்கன்னா காது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேட்காது, காது கேளாமை கூட பிரச்சனை ஏற்படலாம். இது வந்து முக்கியமாக சிஎஸ்ஓஎம் வந்து எதனால் நம்மளுக்கு வருது, என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அதாவது யூஸ்டாவின் குழாய் என்பது காது நடுவில் இருந்த ஒரு தொண்டையின் பின்பக்கமாக செல்லும் ஒரு குழாய். ஆனால் நார்மலாக யூஸ்டாவின் குழாய் வீக்கம் அல்லது அடைப்பு நடுத்தர காதில் திரவத்தை பார்த்திங்கன்னா சிஎஸ்ஓஎம். இப்போ இந்த சிஎஸ்ஓஎம் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, நமக்கு காதில் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, சில டெஸ்ட் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து ஆடியோகிராம் டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா சிடி நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம காதில் இன்ஃபெக்ஷன் பார்த்துக்கலாம். எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துக்கலாம். இல்லைனா காதில் எக்ஸாமினேஷன் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லை எண்டோஸ்கோபி வச்சு நம்ம காதில் கேமரா வச்சு பார்த்துக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேஷண்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து சிஎஸ்ஓஎம் வந்து காதில் வந்து எப்படி வந்து எண்டோஸ்கோபி மூலமாக நம்ம எப்படி செக் பண்ண சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எந்த மாதிரி நான் காதில் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு இருக்க சொல்லி நம்ம பிக்சர் மூலமாக நான் அதை ஃபுல்லாக அவங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு. இப்போ வந்து நம்ம அந்த சிஎஸ்ஓஎம் பேஷண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு நம்ம வந்து எண்டோஸ்கோப்பி கேமரா மூலமாக நம்ம செக் பண்ணுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து லைவில் போடுறேன். அந்த வீடியோ பாருங்கள் நம்ம எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் அந்த பேஷண்ட்டு, 16 ஏஜ் மேல் பேஷண்ட்டு. இதுதான் அந்த எண்டோஸ்கோப்பி பண்ணுறோம். நம்ம நல்லா பாருங்கள், அந்த கேமராவில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாட்டர் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே இன்ஃபெக்ஷன் அண்டு புஸ்லெட்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக நல்லா சின்ன நடுவில் ஒரு கட்டி மாதிரி இருக்கும். அந்த கட்டி நல்லா பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக அதை. ஆனால் பெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இதுதான் சிஎஸ்ஓஎம், கார்னிக் சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ் மீடியா. இதில் வந்து அலர்ஜி, புண்ணு, தொற்று இந்த மாதிரி நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கரெக்டாக டிம்மேனிக் அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு ஃபுல்லாக. அதாவது இது பேர் இன்னொன்று சொல்லுவாங்கன்னா எடிமாவும் சொல்லுவாங்க. இந்த எடிமா கூட காரணமாக இருக்கலாம். நார்மலாக வந்து நம்ம இதை செக் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் செக் பண்ணால் போதும். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம 5 மினிட்ஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன பிரச்சனை சொல்லிட்டு, என்ன இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கா சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல், நடுவில் மிடில், அங்கிட்டு இன்டர்னல் இயர். கரெக்டாக வந்து இந்த மிடில் இயரில் வந்து அதிகமாக இன்ஃப்ளேஷன் ஆகும். இந்த டிம்மேனிக் மெம்பரினில் இயர் டேர்ம் சொல்லி அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் அக்யூமேஷன் ஃபுல்லாக ஏற்பட்டுரும். இந்த மெடில் மாதிரி புண்ணு இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நம்ம வந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா மெடிசன் வச்சு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான இது இந்த சிஎஸ்ஓவும்.